Hi friends, welcome to VividTech. இன்னைக்கு நம்ம Android மொபைலில் வந்து ஃபைல்ஸ் பை கூகுள் அப்படின்ற ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம மொபைலில் உள்ள வந்து ஒரு ஃபைல் மேனேஜர் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கான ஆப். ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம மொபைலில் உள்ள ஃபைல்ஸ், டாக்குமெண்ட்ஸ், வீடியோஸ் இப்படின்றத ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இந்த ஃபைல் மேனேஜர் மாதிரி யூஸ் பண்ணுற இந்த ஃபைல்ஸ் பை கூகுள் அப்படின்ற ஆப் வந்து உங்கள் மொபைலில் சரியாக ஒர்க் ஆகுது இல்லையா? அதாவது வந்து டாக்குமெண்ட்ஸ் ஃபைல்ஸ் வந்து ஷோ ஆக மாட்டேங்குது, இல்லாட்டி ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னே வந்து ஃபைல் மேனேஜர் உள்ள போக மாட்டேங்குது, சரியான மாதிரி ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இந்த ஃபைல்ஸ் பை கூகுள் அப்படின்ற ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ஆப்பில் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் ஆனால் நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபைல்ஸ் பை கூகுள் அப்படின்ற ஆப்பில் ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பாரில் ஃபைல்ஸ் பை கூகுள் அப்படின்ற ஆப்பை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா வந்து அப்டேட் அப்படின்றத கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணுங்க. ஏன்னா ஃபைல் மேனேஜர் அப்படின்ற ஒரு காரணத்தினால நிறைய பேர் வந்து இந்த ஆப்பை வந்து அப்டேட் பண்ணாமலே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனாலேயே நிறைய பேர் மொபைலில் ப்ராப்ளம்ஸும் ஃபேஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த தப்பை பண்ணாமல் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஆப்புக்கு வந்து நிறையாவே அப்டேட்ஸ் வரும். ஸோ நம்ம அப்டேட் பண்ண தான் புதுசாக வந்திருக்க ஃபீச்சர்ஸும் நம்மளால் யூஸ் பண்ணவும் முடியும். எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இந்த ஃபைல்ஸ் பை கூகுள் அப்படின்ற ஆப்பை யூஸ் பண்ணவும் முடியும். அதனால நீங்கள் அப்டேட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் உள்ள போங்க. போயிட்டு அதில் பாருங்கள் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. ஸோ இந்த ஆப்ஷனில் வந்து சர்ச் பார் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஃபைல்ஸ் அப்படின்றத சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஃபைல்ஸ் பை கூகுள் அப்படின்ற ஆப்பை கிளிக் பண்ணிட முடியும். ஸோ அது செலக்ட் பண்ணி உள்ளே போனதுக்கு அப்புறமா இதில் வந்து பாருங்கள் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி இந்த இடத்துல மேனேஜ் ஸ்பேஸ் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து டிலீட் பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணும்போது இதில் கொடுத்துருப்பாங்க ஃபைல்ஸ் பை கூகுள் வித் பெர்மனன்ட் டிலீட் த ஃபாலோவிங் ஆப் டேட்டா யுவர் டிவைஸ்னு கொடுத்துருக்கோம். ஃபைல்ஸ் இன் சேஃப் ஃபோல்டர், ஸோ ஃபேவரட் செட்டிங்ஸ். ஸோ இந்த விஷயமெல்லாம் டிலீட் ஆகும். ஸோ இந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா உங்கள் ஃபேவரட்ஸில் போட்டு வச்சிருக்க ஃபைல்ஸ் வந்து டிலீட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சேஃப் ஹோல்டரில் போட்டு வச்சிருக்க ஃபைல்ஸும் டிலீட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதை கவனமாக பார்த்துட்டு டிலீட் அப்படின்ற கொடுத்து delete பண்ணுங்க. அப்படி பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப வந்து இந்த ஃபைல்ஸ் பை கூகுள் அப்படின்ற ஆப்பை ஓபன் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமே இல்லாம ஓபன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா நீங்க யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அதோட உங்க மொபைலையும் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிட்டு கூட நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். சம்டைம்ஸ் ஒரு சிம்பிள் ரீஸ்டார்ட் கூட வந்து இந்த ஃபைல்ஸ் பை கூகுள் அப்படின்ற ஆப்ல ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு மெத்தடா இருக்கும். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணிட்டும் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ட்ரை பண்றதன் மூலமா ஃபைல்ஸ் பை கூகுள் அப்படின்ற ஆப்ல ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பா சால்வ் பண்ண முடியும். இந்த ஸ்டெப் ஒர்க் அவுட் ஆகுச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.